வீட்ல எல்லாருமே இருக்காங்க. கோதை, நடேசன் எல்லாருமே இருக்காங்க. அப்ப சரஸ்வதி அப்படி நடந்து போகும்போது மயக்கடிச்சு அப்படி கீழ விழுந்துட்டாங்க. "ஐய்யய்யோ! என்ன ஆச்சு சரஸ்வதி?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட பார்க்குறாங்க. "ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சரஸ்வதிய. கூட்டிட்டு போனோனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. "கீழ தெரியாம விழுந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டோனே வெளிய வந்து டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எனக்கு 2 பேரும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டோனே தமிழ் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கோதை, நடேஷன் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. "கடவுளே எப்படியாவது சரஸ்வதிய காப்பாத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. டாக்டர் ஃபோன் பண்றாங்க. இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, "ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. உங்களால வந்து அட்டெண்ட் பண்ண முடியுமா? நான் செக் பண்ணிட்டேன். நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினிய கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு செகண்ட் ராகினி யோசிக்கிறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. "பேரு சரஸ்வதி" அப்படி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வரம்போது தமிழ் எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னது ராகினியா? ராகினியா போய் சரஸ்வதிய பார்க்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போறாங்க. ராகினி உள்ள போனோனே செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு, "இந்த குழந்தை கண்டிப்பா காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளிய எடுக்குறாங்க. குழந்தைய கொண்டு வந்து அப்படியே தமிழ்கிட்ட, கோதை எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. "உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு தமிழ். அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு ராகினி. அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்போ ஒரு செகண்ட் ராகினி யோசிச்சு பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல "யார் ராகினி உனக்கு ஃபோன் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கான். பேரு சரஸ்வதி." "யாரு? அந்த தமிழோட ஒய்ஃபா?" "அப்படிதான் நெனைக்கிறேன்" அப்படின்னு ராகினி சொல்றாங்க. "இங்க பார் ராகினி, இப்ப நீ காப்பாத்த போற. ஆனா, உன் புருஷன எந்த நெலைமைக்கு மாத்தியிருக்காங்க. நீ பழி வாங்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கெடைச்சிருக்கு. இத நீ மிஸ் பண்ணவே கூடாது. சரஸ்வதிக்கு குழந்தை பொறக்கணுமா? வேணாமா? அத நீ தான் முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா, அக்கா 2 பேருமே சொல்லி அனுப்புனத அப்படியே ராகினி யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. நல்லபடியா குழந்தை